அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நட்மெக் பார்க்கலாம். சோ நட்மெக் அப்படின்னா நக்ஸ் மொஸ்கெட்டாவோட காமன் நேம். சோ ப்ரீவியஸான கிளாஸ்ல நம்ம மெக்னோலிடே சப் கிளாஸ் நம்ம கொஞ்சம் டீடைலாவே நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? அது தெரிஞ்சாதான் நம்ம ட்ரக்குள்ள போக முடியும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அது மக்கப் பண்ற மாதிரி ஆயிடும், நம்ம திரும்பி திரும்பி படிச்சாலும் ஞாபகம் இருக்காது. சோ அதனால நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்த மெக்னோலிடே சப் கிளாஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அடுத்தடுத்த ட்ரக் நம்ம போறதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் ட்ரக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்க, நட்மெக். இது எப்படி நம்ம ஹோமியோபதியில நம்ம ரொம்ப காமனா இண்டிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஃபீவர்ல தூங்கிட்டே இருக்கான், ஒரு குழந்தை தூங்கிட்டே இருக்கான், ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்லீப்பினஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நான் இந்த நக்ஸ் மொஸ்கெட்டை நிறைய கொடுத்துருக்கேன். எப்படி பிரசன்ட் ஆவாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃபீவர் கேஸ் எடுத்துக்கிறீங்க. இப்போ ரீசெண்டா இப்போ ஃப்ளூ நிறைய வருது இல்லைங்களா? அந்த ஃப்ளூல அல்லது பாக்டீரியல் ஃபீவரா இருக்கட்டும், எல்லாத்துலயும் டெம்பரேச்சர் 103, 104 ஹை டெம்பரேச்சர் போகும்போது ரொம்ப தூக்கம் வரும் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களும் அப்படிதான். பட் குழந்தைங்கன்னா இன்னும் நம்ம கான்சியஸா நம்ம பார்ப்போம். சோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம ரொம்ப இங்க கேர்ஃபுல்லா நம்ம எவல்வேட் பண்ணணும். ஹோமியோபதியில ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஜெனரல் இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா தூங்குறாங்க, இதெல்லாம் ஒரு குட் சைன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். என்ன ஆகும்னா, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபீவர்ல அந்த கேஸ் வந்திருக்கலாம் நம்ம கிட்ட. சோ அப்ப அந்த ஸ்லீப்பினஸ் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்காது. நம்ம ஒரு மெடிசன் கொடுப்போம், சோ கரெக்டான சிம்டம் நமக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஓகே. இல்ல அப்படின்னா டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆயிட்டே போகும். அப்போ ரொம்ப தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம கேட்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, ஜெனரல் வெல்பீயிங் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது. பிகாஸ் ஒரு செப்டிக் ஃபீவரா இருக்கட்டும், ஒரு சிஸ்டமிக் இன்வால்வ்மெண்டோட ஒரு ஹை ஃபீவர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பெத்தாலஜி டீப்பா இருந்தாலும் தூக்கம் வரதான் செய்யும். இங்க எங்க நம்ம கான்சியஸா இருக்கணும்னா, தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப கான்சியஸா இருக்கணும். சோ அப்போ அது நார்மல் ஸ்லீப் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு ஃபீவர் கண்டிஷன்ஸ்ல நமக்கு நக்ஸ் மொஸ்கெட்டா நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஒரு 2-4 கேசஸ் நக்ஸ் மொஸ்கெட்டா அக்யூட் ஃபீவர்ல இண்டிகேட் ஆயிருக்கு. சோ வெறும் ஸ்லீப்பை மட்டும் நம்ம வச்சு கொடுக்க முடியாது, கண்டிப்பா அடுத்த சிம்டமே நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரைனஸ் இருக்கும். ஸோ நக்ஸ் மொஸ்கெட்டா அப்படின்னாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான PQRS அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரைனஸ் வித்தவுட் தர்ஸ்ட். ஸோ ட்ரைனஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, டங்க்ல சலைவா ஒரு காட்டன் ஊல் ரொம்ப திக்கா, ஒரு ஃப்ளூயிடோட இது ரொம்ப கம்மியா இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்டிக்கா டங்கே சொல்லட்டி பேச முடியாது. நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம டங்க் நல்லா சொல்லணும் இல்லையா? அது கஷ்டமா இருக்கும். அந்த டங்க் ரொம்ப ஸ்டிஃபா, சலிவேஷன் ரொம்ப காட்டனியா நமக்கு மாறும். அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனஸ் இருக்கும். ஸோ ட்ரைனஸ் நாட் ஒன்லி இன் மவுத், ஆல் ஓவர் த பாடி. இப்ப நம்ம ஜோக்ரன் சிண்ட்ரோம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ், கண்ணை திறக்க முடியாது, திறந்தா மூட முடியாது, அந்த லூப்ரிகேஷன் வேணும் இல்லையா, அந்த லாக்ரிமேஷன் கொஞ்சமாவது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நம்ம நக்ஸ் மொஸ்கெட்டா கொடுக்கலாம். ஸோ ஏன் அதை சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ட்ரைனஸ் ரொம்ப ப்ராமினென்ட்டா இந்த ரெமடியில இருக்கு. சரி, இது நமக்கு பொதுவா தெரிஞ்சது. சோ ஸ்லீப்பினஸ் அப்படின்னாவே நம்ம ட்ரையோ ஸ்லீப்பினஸ்ல நமக்கு நக்ஸ் மொஸ்கெட்டா இருக்கு, ஓபியம் இருக்கு, ஆன்டிமனியம் அது இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா ஆன்டிடாட் நமக்கு மினரல் ரெமடி ஆன்டிடாட். சோ ரிமைனிங் 2 ரெமடி பாத்தீங்கன்னா நக்ஸ் மொஸ்கெட்டா அண்ட் ஓபியம். சோ இந்த 2 ரெமடிஸ்மே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல வரக்கூடிய ரெமடியா தான் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் ரோ ரெமடி நக்ஸ் மொஸ்கெட்டா, லாஸ்ட் ரோ ரெமடி இந்த ஓல்ட் ஏஜ்ல வரக்கூடிய ரெமடி பாத்தீங்கன்னா ஓபியம். சோ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? ஓபியம் தூங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம நக்ஸ் மொஸ்கெட்டா யோசிப்போம், ஓபியம் நம்ம யோசிப்போம், ஆன்டிடாட்டும் யோசிப்போம். சோ இந்த ஓபியம்ல இருந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஓபியம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டான ஒரு பேஷண்டா இருப்பாங்க. இதே நக்ஸ் மொஸ்கெட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லியான ஒரு பேஷண்டா இருப்பாங்க. ஒரு டெம்பரேச்சர் 103, 104 எல்லாம் வரும்போது சில்ஸ் வர ஆரம்பிக்கும், குளிர் தாங்க முடியாது. இதே ஓபியமா இருந்தா அந்த டைம்லயும் கவர் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சோ இதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்டிடாட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆன்டிடாட் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஆன்டிடாட் யாருக்கெல்லாம் இண்டிகேட் ஆகுதுன்னா, நீங்க கென்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஐசியூ வார்டுல இவங்க லைஃப் முடிய போகுது, ரெஸ்பிரேஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, விச் மீன்ஸ் இன்க்ரீஸ் ரெஸ்பிரேட்டரி ரேட், டிஸ்னியாவா இருக்கலாம், அல்லது அதோட சிவியாரிட்டி குறைஞ்சிக்கிட்டும் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வரமாட்டேங்குது, அல்லது ரொம்ப ஸ்கேண்டியா இருக்கு, ரொம்ப வீக்னஸா இருக்காங்க, தூங்கிக்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம கேண்டிடாட் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லீப்பினஸ்
ரெமடிஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சரி, இப்ப நம்ம தீமேட்டிக்கா நம்ம பார்க்கலாம். சோ ஏன் இந்த நக்ஸ் மஸ்கெட்டால இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்லீப்பினஸ் வந்து வருது, ஓபிஎம்லயும் வருது, ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் காலம் ரெமெடி, மெக்னோலிடே சப் கிளாஸ்ல வரக்கூடிய ரெமெடி. இந்த காலம்ல இருக்கக்கூடிய எல்லா ரெமெடிஸ்க்கும் இந்த ஒரு காமன் ஃபீச்சர் வந்து இருக்கும். ஃபெயிண்ட் ஆயிருவாங்க. இது எப்படி வேணாலும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், ஃபெயிண்ட் ஆகலாம், அல்லது ஒரு தூங்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லா ரெமெடிஸ்லயும் நம்ம பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, மெயினா அந்த மெக்னோலிடே சப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ரெமடிஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஒரு நேச்சர் இருக்கும். இப்போ நக்ஸ் மஸ்கெட்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சோ 2 இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. எலுமிசின், மிஸ்டரிசின் சொல்லுவாங்க. சோ இந்த எலுமிசின் அப்படிங்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து சிடேட்டிவ் எஃபெக்ட். சிடேட்டிவ்னா என்ன? தூங்க வைக்கிற ஒரு எஃபெக்ட். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமாவே இந்த ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் வந்து இதுல நக்ஸ் மஸ்கெட்டால இருக்கு. அதனால இந்த ரீசனால எல்லாமே வந்துட்டே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்டரிசின் சொல்லுவாங்க. அது ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அது என்ன பண்ணுதுன்னா ஆன்டி கொலினர்ஜிக் எஃபெக்ட்னு சொல்றாங்க. சோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சோ ஒரு நர்வ்ல இருந்து இன்னொரு நர்வுக்கு கம்யூனிகேஷன் ஆகணும் அப்படின்னா நர்வ் எண்டிங்ல ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிட்டைல் கொலைன்னு சொல்லுவோம். சோ அப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நர்வ்ல இருந்து இன்னொரு நர்வுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஆகும். ஸோ அப்பதான் நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய மெமரி சென்டர் ஹிப்போ கேம்பஸ் சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து மெயினாவே இந்த அஸ்டில் கோலைன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னா இந்த அஸ்டில் கோலைன் பிளாக் பண்ணக்கூடிய நேச்சர் வந்து இந்த நட்மெக்கு இருக்கு, நக்ஸ் மஸ்கெட்டாவுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா இந்த அஸ்டில் கோலைன் அப்படிங்கிறது அசிட்டேல் அப்படிங்கிறது குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இருக்கு இல்லைங்களா, பயோகெமிஸ்ட்ரியில குளுக்கோஸ் மெட்டபாலிசமோட என் ப்ராடக்ட் தான் இந்த அசிட்டேல். கொலைன் அப்படிங்கிறது நம்ம ஃபுட்ல மெயினா எக்ல வந்து நமக்கு இந்த நியூட்ரியன் வந்து கிடைக்கும். கொலைன், இந்த கொலைன் இருந்தாதான் வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட் எல்லாம் வராம பாத்துக்க முடியும் பிரெக்னன்சில. சோ அந்த மாதிரி இந்த அஸ்டில் கொலைன் ரெண்டுமே மெயின் ஒன்னா ஜாயின் ஆகுறது அஸ்டில் கொலைன். இது வந்து உங்களுக்கு மெமரிக்கு இம்பார்ட்டன்ட், அட்டென்ஷன், ஒரு விஷயத்த அட்டென்ஷன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த அஸ்டில் கொலைன் வேணும். தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பணும், ஒரு அரோசல் மெக்கானிசம் இந்த அஸ்டில் கொலைன் கரெக்டா இருந்தாதான் நடக்கும். சோ இந்த அஸ்டில் கொலைன் பிளாக் ஆயிடுது, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து இந்த பிளாக் ஆயிடும் நக்ஸ் மஸ்கெட்டா எடுத்துக்கும் போது. அதனாலதான் ஒரு இந்த காலம் ரெமடிஸ்க்கு இந்த நேச்சர், தூங்கிட்டே இருக்கிறது, ஃபெயிண்ட் ஆகுறது, இதெல்லாம் ரொம்ப இண்டிகேட்டா இருக்கு. ரீசன் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. பிகாஸ் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ட்ரக் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு 3 டைமென்ஷன்ல நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரி இந்த அஸ்டில் கொலைன் வந்து இருக்கு. இதே வந்து நம்ம நக்ஸ் மஸ்கெட்டா வந்து தெரபியூட்டிக்கா ஒருத்தவங்க எடுத்துக்கும் போது அதிகமா ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, தெரபியூட்டிக்கா சொல்றேன், பொட்டன்டைஸ் பண்ணாம அது க்ரூடாவே எடுத்துப்பாங்க. குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு எல்லாம் இதை கொடுக்கறதா கேள்விப்படுறோம் இல்லைங்களா. அது ஒரு லிமிட்டுக்கு மேல ஆகும்போது ட்ரைனஸ் ஆஃப் மவுத், ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ், ட்ரைனஸ் ஆஃப் மியூக்கஸ் மெம்பரேன், இதெல்லாம் ப்ரூவிங் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெமரி இஷ்யூ வந்து இருக்கும். ஏன்னா அந்த ஓவர் டோஸ் ஆகும். இதுவே நம்ம இந்த மெடிசனை எப்படி நம்ம கொடுக்குறோம்னா அது எனர்ஜி லெவல்ல நமக்கு பொட்டனைஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு எனர்ஜி லெவல் மெடிசனா நமக்கு வந்து இது இண்டிகேட் ஆகுது. சோ அந்த மாதிரி நக்ஸ் மஸ்கெட்டாவோட காமன் சிம்டம் இது. சரி, இது தீமேட்டிக்கா நம்ம பார்ப்போம். தீமேட்டிக்கா எப்படி பார்க்கலாம்? இது வந்து ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் ரெமடி, மெக்னோலிடே சப் கிளாஸ்ல வரக்கூடிய ரெமடி. மெக்னோலிடே சப் கிளாஸ் அப்படின்னாவே லாஸ்ட் அஸ்டிடே சப் கிளாஸ் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். மெக்னோலிடேல இருந்து அஸ்டிடே சப் கிளாஸ் வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா மைக்கேல் யாகிர் வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர் யூனிட்டில இருந்து ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அது எண்ட் ஆகும்போது வந்து யூனிட்டில இருந்து செப்பரேட் ஆவாங்க. தென் அட் எண்ட் ஆஃப் லாஸ்ட் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி யூனிட்டிக்குள்ளேயே வந்து ஜாயின் ஆகணும்னு நினைப்பாங்க, ஒரு கம்யூனிட்டி வைஸா ஜாயின் ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஈகோ லெவல் வந்து ரொம்ப வீக்கா இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும். பட் ஃபைனல் எண்ட் என்ன அப்படின்னா அந்த யூனிட்டிலேயே வந்து மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீம் தான். சோ அப்படி பார்க்கும்போது இது ஸ்டார்டிங் லைஃப் தான் ஸ்டார்ட் ஆகுது, யுனைட்டில இருந்து ஜஸ்ட் இப்பதான் ஃபார்ம் ஆயிருக்காங்க. அப்போ அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? வெரி வீக் ஈகோ. அப்போ அது செப்பரேட் ஆக பிடிக்காது. தே வாண்ட் டு பி யுனைட், ரீயூனைட் ஆகணும்னு நினைப்பாங்க. சோ அதனாலதான் யாருக்கு இது கொடுக்கலாம்னா, ஒரு குழந்தை பிறக்குது, என்ன காரணம்னே தெரியல, அழுதுகிட்டே இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா பால் கூட, தாய்ப்பால் பிரஸ்ட் ஃபீடிங் கூட பண்ண மாட்டேங்குது, ஃபீட் பண்ண மாட்டேங்குது, இல்ல பாட்டில் ஃபீடு வாட் எவர் ஃபீடிங் பண்ண மாட்டேங்குது, அழுதுட்டே இருக்கு. சில டைம் அது கேஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், கோழிக்கு பெயினா இருக்கலாம், வாட் எவர், அது எது கொடுத்தாலும் அது கன்சோல் ஆக மாட்டேங்குது. ஒரு குழந்தை பால் குடிக்கல, தாய்ப்பால் குடிக்கல அப்படின்னாவே ஒரு இஷ்யூ இருக்கு இல்லைங்களா. சோ அந்த மாதிரி
அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம நக்ஸ் மஸ்கெட்டா கொடுக்கலாம். பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் பார்ன் இல்லைங்களா, ஒரு யூனிட்டில இருந்து செப்பரேட் ஆகி அது செப்பரேட் ஆக முடியாம, அங்க இருக்க முடியாம, யூனிட்டில ஜாயின் பண்ண முடியாம ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நக்ஸ் மஸ்கெட்டா சொல்றோம். சோ அதனாலதான் அந்த ஒரு நியூ பார்னுக்கு இந்த நக்ஸ் மஸ்கெட்டா வந்து இண்டிகேட் ஆகுது. சில குழந்தைங்க அழுத கண்ணுல தண்ணி கூட வராது, அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனஸ். சோ ட்ரைனஸ்ல நம்ம எல்லாரும் பிரயோனியா, இததான் நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் லைன் ரெமெடி அப்படின்னு பிரயோனியா சொல்லுவோம் இல்லைங்களா. நான் சொல்லுவேன் பிரயோனியாக்கு ஈக்குவல் ரெமெடி நக்ஸ் மஸ்கெட்டா. பட் என்ன டிஃபரன்சியேஷன்னா, உங்களுக்கு பிரயோனியா வந்து டில்லிடே சப் கிளாஸ், 4th சப் கிளாஸ்ல லாஸ்ட் 2 ரோஸ்ல பார்ப்போம். பட் நக்ஸ் மஸ்கெட்டா வந்து ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரோல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோட காமன் தீம் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். என்ன, ஊம் ஸ்டேஜ், ஃபீட்டல் ஏஜ், ஊம் ஸ்டேஜ். இந்த ஊம் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ரெமடியா நிக்கிறது நக்ஸ் மஸ்கெட்டா தான். சோ அப்போ அந்த ட்ரைனஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பழகி இருக்கணும். அதுக்கு இந்த ஒரு தீமேட்டிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், மைக்கேல் ஆகியரோட தீம் புரிஞ்சுது, பீரியாடிக் டேபிள், அந்த சைக்கலாஜிக்கல் ஏஜ் புரிஞ்சுதுன்னா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம நக்ஸ் மஸ்கெட்டா நம்ம பாக்குறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்கும்போது டிஃபிகல்ட் டு செப்பரேட் ஃப்ரம் த யுனைட்டி வந்து இருக்கு. தென் பிரெக்னன்சிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் ரெமடியே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆகிறாங்க, கன்சீவ் ஆகுறாங்க. இந்த கன்சீவ் ஆகும்போது ஆல்ரெடி இவங்க வீக் ஈகோ தான். நக்ஸ் மஸ்கெட்டா ரொம்ப வீக்கான ஈகோ. அவங்க லைஃப் அவங்கனாலேயே பாத்துக்க முடியாது, அவங்களே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். சோ அப்படி இருக்கிற ஒரு கண்டிஷன்ல இவங்களுக்குள்ள ஒரு நியூ லைஃப், ஒரு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அவங்களால எப்படி இதை டாலரேட் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பா பிரெக்னன்சில நிறைய இஷ்யூஸ் வந்து பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, ஃபெயிண்ட் ஆகிட்டே இருப்பாங்க, மயக்கம் போட்டுட்டே இருப்பாங்க, வெயிலுக்கு போனா மயக்கம் போட்டுருவாங்க. பேஷண்ட் நம்ம கிட்ட சொல்லும் போது மயக்கம் வருது அப்படிங்கும்போது நம்ம ஃபெயிண்டிங்னு நம்ம அதை நம்பிடக்கூடாது. பிகாஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மயக்கத்தை வந்து ஒரு வெர்டிகோ, கிடினஸ் இருக்கு இல்லையா, கிடினஸ கூட மயக்கம்னு சொல்லுவாங்க. மயக்கம் ஆயிட்டாங்கன்னா கான்சியஸாவே இருக்க மாட்டாங்க, இந்த பிரசன்ட் கான்சியஸ்னஸ்க்கு அவங்க இருக்க மாட்டாங்க. வெர்டிகோ அப்படிங்கிறது அது வேற. இந்த பேஷண்டோட அந்த கொலோக்கியல் லாங்குவேஜ் வந்து நமக்கு நிறைய டைம் மிஸ்கைட் பண்ணிரும். ஸோ தலை சுத்தல் இருக்கு, தலை சுத்தல்னு சொல்ல மாட்டாங்க, மயக்கம் போட்டுருவேன், வெயில் இல்லைன்னா மயக்கம் போட்டுருவேன் அப்படின்னா இந்த கிடினஸ் வருதா இல்ல கான்சியஸ் இல்லாம கீழே விழுந்துடுறாங்களா. நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல பார்க்கும்போது வெயில் தாங்க முடியாம அப்படியே சாஞ்சிருவாங்க, கான்சியஸாவே இருக்க மாட்டாங்க, தூக்கிட்டு போவாங்க கிளாஸ் ரூமுக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் காலம் ரெமடிஸ் தான் வருவாங்க மோஸ்ட்லி. நீங்க பாத்தீங்கன்னா பல்சட்டில அதுவும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேச்சர் வந்து இந்த காலம்கே வருது. ஸோ அந்த மாதிரி நக்ஸ் மஸ்கெட்டா வந்து பிரெக்னன்சியை கூட ஹேண்டில் பண்ண முடியாது. பிரெக்னன்சில ஃபெயிண்ட் ஆயிட்டே இருப்பாங்க, அல்லது தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பிரெக்னன்சில தூங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணக்கூடிய, டேக்கிள் பண்ணக்கூடிய நேச்சர் கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்காது, வீக் ஈகோனால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன்னா மோஸ்ட்லி அதோட இது பார்த்தா இதோட ஆதிக்கத்துலதான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் காலமே. அதுலயும் ஃபர்ஸ்ட் ரோ ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 rows எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இதோட ஆதிக்கத்துலதான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது ப்ராமினென்டா இருக்கு. அதே மாதிரி டெலிவரி டைம்ல அப்படிதான், புஷ் பண்ண சொல்ற டைம்ல, அந்த டைம் ஆஃப் டெலிவரி, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிண்ட் ஆயிருவாங்க, முக்கியமான டைம்ல ஃபெயிண்ட் ஆயிருவாங்க, அல்லது தூங்கிடுவாங்க, கண்ணத்தை வச்சு தட்டி தட்டி எழுப்புவாங்க, புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு நேச்சர் வந்து நக்ஸ் மஸ்கெட்டா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பிசிஓடி கண்டிஷன்ஸ், இன்ஃபர்டிலிட்டியில நம்ம இந்த அப்கோர்ஸ் பிரெக்னன்சி ப்ராப்ளமா தான் இருக்கும், பிகாஸ் டியூ டு தட் வீக் ஈகோ. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண சொன்னா ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த ஃபைட் ஃபிளைட் ரியாக்ஷன் சொல்றோம்ல, அட்ரிலினோட ஒரு ப்ரெஷர்ல இருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஃபேஸ் பண்ணும்போது மயக்கம் போட்டுருவாங்க, அங்கேயே சின்ன சின்ன விஷயத்துக்கும் மயக்கம் போட்டுருவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த நக்ஸ் மஸ்கெட்டாவுக்கு ஒரு வார்த்தையிலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்லீப்பினஸ் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு பேசுறாங்க, நம்ம இந்த ஏடிடி கம்ப்ளைண்ட் இருக்காங்கல்ல, அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர், ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது, அட்டென்ஷன் ப்ராப்ளம், கான்சென்ட், இதுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். பிகாஸ் அட்டென்ஷன் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் இருந்தாதான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். இந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாத ஒரு குழந்தைங்க ஏடிடி இருக்கு, ஏடிடியோட அப்படின்னா இது வந்து நம்ம நக்ஸ் மஸ்கெட்டா கண்ண மூடிட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு ரூப்ரிக் வைஸாவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சிங்கிள் ரெமடியாவும் நிறைய இடத்துல நக்ஸ் மஸ்கெட்டா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுலதான் இருப்பாங்க, பட் வீடுன்னு தெரியாது. ஃபீவர் டைம்ல குழந்தைங்களே வந்து நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லுவாங்க. இந்த பிரயோனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சிக்னஸ் வந்து இருக்கும், கேப்சிகம்ல ஹோம் சிக்னஸ் பார்ப்போம்.
அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, சொந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. பட் இது நக்ஸ் மஸ்கிட்டோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவங்க வீட்டுலதான் இருப்பாங்க, சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட், ஒரு குழந்தை தூங்கி எந்திரிச்சு ஃபீவர்ல பாக்கும்போது இது நம்ம வீடா, நம்ம கொஞ்சம் வேற இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அந்த குழந்தை அழும். அந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஜஸ்ட் பார்ன், யுனைட்டில இருந்து இப்பதானே பார்ன் ஆயிருக்காங்க, அதனால அது அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ஓரியன்டேஷன், ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்ப நான் சொன்ன ஃபீவர்ல தான் அந்த டிஸ்கனெக்ஷன், சொந்த வீடே வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கண்ணை மூடினாவே ட்ரீமி ஸ்டேட்ல இருக்கிறதா சொல்லுவாங்க. ஓகேங்களா, கண்ணை மூடுனாவே ரொம்ப ஒரு ட்ரீமி ஸ்டேட்ல இருக்கிறதா சொல்லுவாங்க. எப்படின்னா வெர்டிகோலயும் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். கண்ணை மூடினாவே ஒரு ட்ரீம்ல இருக்கிற மாதிரி இருக்கு, இன்டாக்சிகேட்டடா இருக்கு, ஒரு ரியலாவே இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நக்ஸ் மஸ்கிட்டோ தான். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சொன்ன அந்த அஸ்டில் கொலைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பிளாக் ஆயிரும், கரெக்டா அது ஒர்க் ஆயிருந்திருக்காது. அதுக்கு இந்த நட்பெக் வந்து நம்ம கொடுக்கலாம், சிமிலாரிட்டி மேட்ச் ஆக நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விமன் வந்து கிளினிக் வர்றாங்க. கிளினிக் வரும்போது மயக்கம் போட்டே இருக்காங்க, ஃபெயிண்டிங் ஸ்பெல்னு சொல்லுவாங்க. மயக்கம் போடுவாங்க, கொஞ்ச நேரத்திலேயே நார்மலுக்கு வந்துருவாங்க. நக்ஸ் மஸ்கிட்டோ வந்து அன்னியன்ல பாக்குற மாதிரி டக் டக் டக்குன்னு சேஞ்ச் ஆயிட்டே இருப்பாங்க பர்சனாலிட்டி, அவங்களுக்கே தெரியாது. சந்திரமுகில வந்து நம்ம ஜோதிகா கேரக்டர் பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாது இப்ப ஏதோ நடந்துச்சு, இல்ல என்ன நடந்துச்சு தெரியாது. பட் என்னமோ நடந்தது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஏதோ அவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்துட்டு போன மாதிரியான ஒரு ஃபீல், இதெல்லாமே நம்ம பார்ப்போம். சோ அந்த மாதிரி இந்த விமன் வந்து ஒரு கிளினிக்குள்ள வர்றாங்க. கிளினிக்ல வரும்போது டக் டக்குன்னு மயக்கம் போட்டு எந்திரிச்சிடுறாங்க. இது அப்சர்வேட்டிவா தான் கொடுக்குறாங்க. தென் வேற என்ன சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டங்க் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, ட்ரைனஸ் வித்தவுட் தர்ஸ்ட். பல்சாட்டில பாக்குற மாதிரி ட்ரைனஸ் வித்தவுட் தர்ஸ்ட். நீங்க டர்ஸ்ட்லெஸ் ரெமடியில நம்ம பல்சாட்டில நமக்கு தெரியும் இல்லைங்களா, சோ அதே தர்ஸ்டி ரெமடி கிரேட் 4 ஹை கிரேட் இருக்கிற ரெமடி வந்து பாத்தீங்கன்னா பல்சாட்டிலா. சோ உங்களுக்கு புரியுது, போத் எக்ஸ்ட்ரீம்ஸ்மே பல்சாட்டிலா வந்து இருக்கும். பட் நக்ஸ் மஸ்கிட்டோ அப்படி கிடையாது, ஒன்லி தர்ஸ்ட்லெஸ். தர்ஸ்ட்லெஸ்லயும் ரொம்ப ஒரு டங்கே வந்து ஒட்டிக்கிற மாதிரி காட்டன் மாதிரி சலைவா வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரைனஸ் வந்து இருக்கு. தென் அப்பியரன்ஸ் வைஸா பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஏசிமெட்ரிக்கலா இருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெக்னோலிடே சப் கிளாஸ்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்க்கும்போது ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு பொம்மை செய்யறாங்க அப்படின்னா ஒரு எடுத்து வைப்பாங்களே, ஒரு ஷேப்பே இருக்காது. ஸ்டார்டிங் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஷேப்பே இருக்காது. ஸோ இந்த ஷேப்லெஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் நம்ம யோசிப்போம். சோ அதை அப்படியே நீங்க ரிலேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு ஏசிமெட்ரிக்கலா வர்றாங்க இந்த பேஷண்ட். அங்கங்க இர்ரெகுலரா ஃபேட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சோ உடனே இர்ரெகுலர் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் நக்ஸ் மஸ்கிட்டோ கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஒரு டோட்டாலிட்டி ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கு எல்லா சிம்டமே நமக்கு மேட்ச் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இந்த கேஸ்ல ஃப்ரீக்வெண்ட் ஸ்பெல், ஃபெயிண்டிங் ஸ்பெல் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன், தர்ஸ்ட் வித்தவுட் தர்ஸ்ட். இந்த சிம்டம் மட்டும் பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் சிம்டம் இருக்கு, அவங்களுக்கு இந்த ரெமடி கொடுத்து அந்த கேஸ் சரியானதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி அப்சர்வேஷனை மட்டுமே வச்சு நக்ஸ் மஸ்கிட்டோ நம்ம கொடுக்கலாம். கேமரா நம்ம கிளினிக்ல கேமரா செட் பண்ணிருக்கோம், பேஷண்ட பாக்குறோம், அதை வச்சு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கேஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு யங் மென் ரொம்ப கொஞ்சம் ட்ரிப்புக்கு போறாங்க. அதுக்கப்புறம் மலேரியா, அப்கோர்ஸ் நிறைய இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க, ஈஸியாவே ஸ்ப்ரெட் ஆகும். சோ மலேரியா அஃபெக்ட் எடுத்து சரியாகிற டைம்ல ஒரு ஹெட்டிங் ஆனே அவங்களுக்கு வந்து நிறைய மெமரி இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிக்குது. என்ன மாதிரி இஷ்யூஸ்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஒன் மொமெண்ட் இவங்க ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா அடுத்த மொமெண்ட் அவங்களே அறியாம மறந்து வேற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. சோ ரியாலிட்டிலேயே அவங்க இருக்க மாட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த பேஷண்ட் வந்துட்டு ஒரு நிமிஷம் இந்த வேலையை பாக்குறாங்க, அடுத்து நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மெமரி இஷ்யூஸ், ஒரு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர் ஹெட் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு சைக்காட்ரிக் ட்ரக் எடுக்கிறாங்க, எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க, காமனா சைக்காட்ரிக் கொடுக்குற ட்ரக். ஸோ இந்த எல்எஸ்டி எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு சப்ரஷன் மாதிரி தானே. அப்ப என்ன ஆகும்னா, இவங்க நக்ஸ் மஸ்கிட்டோ ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் அப்படிங்கறதுனால அடுத்து வரக்கூடிய சிம்டமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட ஒரு சிம்டமா தான் வருது.
நக்ஸ் மாஸ்கெட்டா மாதிரியான ஒரு சிம்டமா தான் வருது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுலயே வந்து பார்க்கும்போது ஒரு கேண்டில வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கேண்டில் எரியுது இல்லையா, அந்த மெழுகுவர்த்தியை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதோட வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு அது ஒரு ஹேபிட் இருக்கு. அதை நான் பார்த்தேன்னா என்னால அது கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ண முடியாது. என்னால ரியாலிட்டிக்குள்ள என்னால போக முடியல. ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் அதுலயே நான் உள்ள மூழ்கி போயிடுறேன். இவங்க மட்டும் இல்ல, இந்த காலம் ரெமடிஸே வந்து பாத்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் இல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபீட்டல் ஏஜ் தானே, அவங்க ரியல் லைஃப்ல இருக்க முடியாது. வேற ஒரு லைஃப், வேற ஒரு என்விரான்மெண்ட்ல, ஒரு உலகத்துல இருக்கிறதா அவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரெமடியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தீம் இது. அந்த பேஷண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 1 செகண்ட் 1 மினிட் இந்த இதை நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், அடுத்த மினிட் வேற ஒரு விஷயத்துக்கு நான் போயிடுறேன், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எனக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் உள்ள வந்துட்டு போன மாதிரியான ஒரு ஃபீல் சொல்றாங்க. சோ சொல்லும் போது ஒரு ஃபர்ஸ்ட் ரெமடி தான் நம்ம மெயினா யோசிக்கணும். சரிங்களா, நம்ம கிட்ட ஒரு கேஸ் வர்றாங்க, வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்பிரிட், கோஸ்ட், ஒரு கனவு நினைச்சதெல்லாம் அப்படியே நடந்துரும், இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெமடிஸ்ல வருவாங்க. ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் ரெமடிஸ்ல வருவாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தீமை நீங்க கேட்டீங்க அப்படின்னாவே அது ஃபர்ஸ்ட் ரெமடிஸ் முடிவு பண்ணிடலாம். ட்ரீம் ஆஃப் கோஸ்ட், ஃபியர் ஆஃப் கோஸ்ட், கண்ணுக்கு தெரியிற மாதிரி ஒரு விஷயங்கள், ஒரு பிளாக் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியுது, எனக்கு மட்டும் தெரியுது, ஹாலுசினேஷன், விஷுவல் ஹாலுசினேஷன், ஆடிட்டரி ஹாலுசினேஷன், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெமடிஸ மீன் பண்ணும். சோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு நான் சொன்ன தீமேட்டிக்கா அந்த மெக்னோலிடே சப் கிளாஸோட காமன் தீமை படிச்சு வச்சுக்கணும், புரிஞ்சு வச்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சு வச்சோம்னா இதை நம்ம புரியும். சோ அந்த மாதிரி இந்த கேஸ்ல 1 மொமெண்ட் ஒரு மாதிரி, இன்னொரு மொமெண்ட் இன்னொரு மாதிரி நடந்துக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் சின்ன வயசுல இந்த கேண்டில பாக்குறதா இருக்கட்டும், காரணமே இல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிருவாங்க. வீட்டை விட்டு இந்த பாட்டிங்கெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப வயசான பாட்டிங்கெல்லாம் இந்த அல்சீமஸ் டிசீஸ் வந்திருக்கும். அல்சீமஸ் டிசீஸ் வருதுனாவே இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவங்க லைஃப் முடிய போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிவுதான். சோ அப்ப அந்த அல்சீமஸ் டிசீஸ் வரும்போது ஞாபகம் வீட்டுலதான் இருக்குமான்னு தெரியாது, மெமரி தெரியாது. நம்ம வீட்டை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை தாண்டி போவாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்டை வச்சு லாக் பண்ணி ஒரு ஜெயில் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் வேற வழி இல்ல, அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒரு நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா நக்ஸ் மாஸ்கெட்டாவோட நேச்சர் தான். அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா நக்ஸ் மாஸ்கெட்டை நம்ம கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி இந்த கேஸ்ல இந்த பேஷண்ட் வந்து சின்ன வயசா இருக்கும்போதே காரணமே இல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களாம், திருப்பி தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த பேஷண்ட்டுக்கு இருந்திருக்கு. எல்எஸ்டி எடுத்ததுக்கு அப்புறம் தூங்கிட்டே இருக்காங்க, அப்பிடைட்டும் இல்ல, தேர்ஸ்டும் இல்ல. அப்கோர்ஸ் நோ தேர்ஸ்ட்ங்கும் போது நம்ம நக்ஸ் மாஸ்கெட்டை நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுலயும் கன்ஃபியூஷன், அதுலயும் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு கன்ஃபியூஷன். என்னன்னா அவங்க ரிலேஷன்ல இருக்கிறாங்க, அப்ப வந்து அவங்க 2 விதமான ஃபீல் வந்து அவங்க பண்றாங்க. அவங்க வந்து அந்த பார்ட்னர் இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், பொசசிவ்னஸ், எக்ஸ்ட்ரீம் பொசசிவ்னஸ், அந்த அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பார்ட்னர் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து இன்டிமெசில இஷ்யூஸ் இருக்கும், ஃபியர், சேர முடியாது அப்படிங்கிற ஃபியர். இந்த போத் எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கு. சோ இது மட்டும் பேஸ் பர்டிகுலர்ஸ் எதுவும் கிடைக்கல. ஒன்லி தி மென்டல் சிம்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. ஹெட் இன்ஜுரி ஆச்சுன்னா நம்ம ஹோமியோபதியில என்ன மெடிசன் கொடுப்போம்? ஹெட் இன்ஜுரிக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம் ரெமடிஸ் கொடுப்பாது. ரொம்ப மெயினான இம்பார்ட்டன்ட் ரெமடி அப்படிங்கிறது நேட்ரம். ஸோ நேட்ரம் செல்ஃப் கொடுப்போம். பட் இந்த பேஷண்ட் வந்துட்டு ஒரு எல்எஸ்டி எடுக்கும்போது அந்த சிம்டம்ஸ் சப்ரஸ் ஆகி மற்ற சிம்டம்ஸ் நக்ஸ் மாஸ்கெட்டா மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. சோ இந்த கேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நக்ஸ் மாஸ்கெட்டாக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க பேஷண்ட் வந்து ஆஃப்டர் தட் எல்எஸ்டி எடுத்ததுக்கு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ நம்ம ட்ரக்கோட சிம்டம் நம்ம நினைப்போம், சில டைம் எல்எஸ்டியோட சிம்டம் நம்ம நினைப்போம். பட் அது சப்ரெஷன் கொடுக்கும்போது அவங்களோட மென்டல் சிம்டம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாம். சோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரக்கோட சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் நக்ஸ்வாமிகா கொடுத்துடக்கூடாது. சரிங்களா, சோ அது வந்து நேச்சராவே அந்த ரியாலிட்டியாவே அந்த பேஷண்ட் அந்த நக்ஸ் மாஸ்கெட்டாவா இருந்திருப்பாங்க. சோ அப்ப அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். சோ இது ஒரு கேஸ் எக்ஸாம்பிள். ரிமைனிங் கேஸ், என்னோட கேஸ் நான் பர்சனலா பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃபீவர் கண்டிஷன்ல தான் நான் நக்ஸ் மாஸ்கெட்டா கொடுத்துருக்கேன். கிரானிக்ல எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் இண்டிகேட் ஆகல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சோ ஃபீவர்ல எந்த ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஏஜ்டு பர்சனா இருந்தாலும் ஒரு தூங்கிக்கிட்டே இருக்காங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஓபிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா
டூ போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓபியம் இதே மாதிரிதான், தூங்கிட்டே இருப்பாங்க, எழுப்பவே முடியாது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் இருப்பாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது ஒரு சின்ன சர்ச் பெல் சவுண்டோ இல்ல ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா ரொம்ப வேகமா எந்திரிச்சிருவாங்க. பட் அந்த ஓபிஎம்ல பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ப்ரிசைஸா நம்ம சொல்லணும்னா ஓபிஎம்ல அந்த குழந்தை எந்திரிச்சோன்னையும் தடபடான்னு வேகமா எந்திரிச்சு ஒரு வேலை செய்யும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இது குழந்தை தூக்கத்துல இருக்கு, உடம்பு முடியாம ஃபீவர்ல இவ்வளவு 103-4 டிகிரில ஒரு குழந்தைனால எப்படி எந்திரிச்சு டக்குன்னு ஒரு வேலை செய்யுது. இந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், குவிக்கா இருக்கும். இதுதான் ஓபிஎமோட கீனோட் சிம்டம். பட் நக்ஸ்மஸ்கெட்டாவா இருக்கட்டும், ஹெலிபோரஸா இருக்கட்டும், ஹெலிபோரஸ் அதுவும் ஃபர்ஸ்ட் காலம் ரெமடி தான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் காலமோட தீம் இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்லீப்பினஸ் இதெல்லாம் நமக்கு காமனாவே இண்டிகேட் ஆயிட்டு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து நக்ஸ்மஸ்கெட்டா இதெல்லாம் கொடுக்கலாம். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓபியத்துக்கும் நக்ஸ்மஸ்கெட்டாவுக்கும் டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கணும். அந்த டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னா நக்ஸ்மஸ்கெட்டா சில்லி ரெமடி, ஓபிஎம் ஹார்ட் ரெமடி. தென் ரெஸ்பான்ஸ் வந்து ஓபிஎம்ல ஃபாஸ்டா இருக்கும். நக்ஸ்மஸ்கெட்டால தூங்கிட்டு இருக்கிற குழந்தை எழுப்பவே முடியாது, தூக்கி தோல்ல போட்டு கூட்டிட்டு வருவாங்க பேரண்ட்ஸ். நம்மளும் இந்த இடத்துல ரொம்ப கான்சியஸா நம்ம கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும். இது வந்து ஒரு பெயின் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. டெம்பரேச்சர் அது மட்டும் குட் சைன் நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா குட் சைனா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபீவர் குறையணும், டெம்பரேச்சர் எல்லாம் குறையணும் இல்லையா, அது குறைஞ்சிடாது, இன்னும் ஒர்சன் ஆயிட்டு தான் போகும். எந்த அளவுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு பிசிக்கல் கம்ப்ளைண்ட் ஒர்சன் ஆயிட்டே இருக்கும். ரீசன் என்னன்னா பிசிக்கல் கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கனால அதோட ஒன்லி வே ஆஃப் எஸ்கேப் என்ன அப்படின்னா ஸ்லீப் தான். ஸ்லீப், ஃபெயிண்டிங் இதெல்லாம் தான். சோ இது ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இப்ப நம்ம ரூப்ரிக் வைஸா நம்ம போலாம். சோ ரூப்ரிக் வைஸா போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபீமேல்ஸ் வந்து யுட்ரைன் ப்ரொடக்ஷன்ல வர்றாங்க இல்லைங்களா, ப்ரொலாப்ஸ்ல ட்ரீட்மெண்ட் பெசாரி வச்சிருப்பாங்க. அலோபதியில ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு பெசாரி மாதிரி ஏதாவது வச்சிருந்திருக்கலாம். அந்த பெசாரி வச்சதுக்கு அப்புறம் ஒரு நாசியா வருது அப்படின்னா நம்ம நக்ஸ்மஸ்கெட்டா கொடுக்கலாம். இது சிங்கிள் ரெமடியா நம்ம இதுல ரூப்ரிக் கொஞ்சம் நம்ம இன்னும் டீட்டெயிலா வந்து ட்ரக் புரிஞ்சுக்கலாங்க இருக்காதான் சொல்றேன். இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம டைரக்டாவே நம்ம கொடுக்கலாம். பெசாரியா இருக்கட்டும், இல்ல வேற ஒரு மெஸ் வச்சிருக்காங்க, ஹெர்னியாக்கு மெஸ் வச்சிருக்காங்க, அது ஒரு ஃபாரினா ஒரு விஷயம் ஆப்ஜெக்ட் வச்சதுக்கு அப்புறம் ஒரு நாசியா வருது அப்படின்னா நம்ம பெசாரி நக்ஸ்மஸ்கெட்டா கொடுக்கலாம். அதே மாதிரி வேற யார் கொடுக்கலாம்னா ஜோக்ரன் சிண்ட்ரோம் ஒரு சிண்ட்ரோம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். என்ன ஆகும்னா உங்களுக்கு மியூக்கஸ் மெம்பரேன் எஸ்எல்இ மாதிரி இது ஒரு கண்டிஷன். சோ அப்ப என்ன ஆகும்னா ஐல இருக்கக்கூடிய கன்ஜெக்டிவா இருக்கு இல்லையா, நமக்கு பால்பபிள் அண்ட் பல்கட்டிவா எல்லாமே நமக்கு ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிடுச்சுன்னா கண்ணை மூட முடியாது, மூடுனாங்கன்னா முழிக்க முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல சிங்கிள் ரெமடி நம்ம நக்ஸ்மஸ்கெட்டா இருக்கு, அதை நம்ம டைரக்டா நம்ம கொடுக்கலாம் பேஷண்ட்டுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற யாரு கொடுக்கலாம்னா டெரிஜியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெரிஜியம் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல ஐல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஜெக்டிவால ஸ்க்ளீரா இருக்கு, மீடியல் இருந்து லேட்டரலா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். சோ இந்த ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும்போது கார்னியா இருக்கு இல்லைங்களா, சோ கார்னியா தான் நமக்கு மெயினா லென்ஸ் சொல்றோம், விஷன் அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த டெரிஜியம் வந்து அந்த கார்னியா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது வந்து சிம்டம், பேஷண்ட் சொல்லணும் அவசியம் கிடையாது. பேஷண்ட் வர்றாங்க, டெரிஜியமோட வர்றாங்க, ஒரு கார்னியாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது நம்ம நக்ஸ்மஸ்கெட்டா சிங்கிள் ரெமடி நம்ம அதை கொடுக்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு தெரபியூட்டிக்கா ஸ்ட்ராங்காவே நம்ம யூஸ் பண்ணலாம், சிங்கிள் ரெமடியா இருக்கு. ஏன்னா விஷன் அவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும். டெரிஜியம்ல விஷன் அப்ஸ்ட்ரக்ட் ஆகும் நான் சொல்ல வரல, டெரிஜியம் வந்து நான் விஷன் ப்ராப்ளம். சோ அதுக்கு நம்ம வந்து த்ரீல கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்னா பிரெக்னன்சில பசியே எடுக்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் 3 monthsல எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் வந்து உங்களுக்கு பசி எடுக்காது, நாசியா வாமிட்டிங் இருக்கும், அது காமன். பட் பிரெக்னன்சி லாஸ்ட் வரைக்குமே அவங்க பசி எடுக்கல, என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல்னஸ் இருக்கும், ரொம்ப திம்முனே இருக்குன்னு சொல்லுவாங்க. திம்முனே இருக்கு, ஒரு மாதிரி பிளாட்டடாவே இருக்கு, எதுவுமே சாப்பிட பிடிக்கல, நக்ஸ்மஸ்கெட்டா சிங்கிள் ரெமடி நம்ம கொடுக்கலாம். சோ ஏன்னா பிகாஸ் பிரெக்னன்சிங்கிறது அவங்க இல்லைங்களா, அவங்களே அவங்களால லைஃப் மூவ் பண்ண முடியாது. அப்படிங்கிற டைம்ல இன்னொரு நியூ லைஃப் வரும்போது நிறைய கொலாப்ஸ் ஆகும் பிரெக்னன்சில. சோ அவங்களுக்கு நக்ஸ்மஸ்கெட்டா நம்ம இண்டிகேஷன் ஃபுல்னஸ் ஆஃப் பிரெக்னன்சி நம்ம கொடுக்கலாம். வேற யாரு கொடுக்கலாம்னா அபார்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட் வந்து இருக்கும். ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட் அபார்ஷன் அப்போ நம்ம சிலர், சோ அப்போ வந்து நம்ம நக்ஸ்மஸ்கெட்டா சிங்கிள் ரெமடி கொடுக்கலாம்.
ஓகே. அதுக்கப்புறம் அபார்ஷன் வித் ஃபால்ஸ் லேபர் பெயின். இது கொஞ்சம் காமனாக இண்டிகேட் ஆகக்கூடிய சிம்டம் தான் இல்லைங்களா? அபார்ஷன்ல வந்து உங்களுக்கு பெயின் இருக்கும், சில டைம் ஃபால்ஸ் லேபர் பெயினா இருக்கும். அது ஃபால்ஸ் லேபர் பெயின் இருக்கும்போது என்ன ஆகும்னா அபார்ஷன் ஆயிருக்கும், நேச்சுரலா அபார்ஷன் ஆயிருக்கும். அந்த பெயின் வந்து பெயினா இருக்கும். ட்ரூ லேபர் இர்ரெகுலரா இருக்கும் அந்த பெயினோட நேச்சர். நெக்ஸ்ட் வந்து மென்சஸ் ப்ரொஃபியூஸா இருக்கு, டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன் அப்போ தூங்கிக்கிட்டே இருக்காங்க. மென்சஸ்ங்கிறது நீங்க ஃபீமேல் கம்ப்ளைண்ட் எல்லாமே எடுத்துக்கலாம், பிரெக்னன்சி எடுத்துக்கலாம், ஆஃப்டர் பாட்டம்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம், மென்சஸ் டைம்ல எடுத்துக்கலாம். ஃபிட்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா கொடுக்கலாம். அப்டாமன் பெயின், அக்யூட் அப்டாமனோட கண்டிஷன்லயும் சில குழந்தைங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நம்ம நக்ஸ் மஸ்கெட்டா வெர்டிகோல ஒரு இன்டாக்சிகேட்டட் ஃபீல், தூக்கம் இருந்துட்டே இருக்கும், வெர்டிகோவோட தூக்கம் நக்ஸ் மஸ்கெட்டா கொடுக்கலாம். வேற என்ன மைண்டட்னஸ்? நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு குழந்தை ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது, ஒன்லி. ஆனா ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணது கண்ட்ரோலே இருக்காது, லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மட்டும் யோசிக்க கூடாது, நக்ஸ் மஸ்கெட்டாவும் நம்ம யோசிக்கணும். சோ அபார்ஷன்ல நம்ம இது கொடுக்கலாம். அபார்ஷன் அப்படிங்கும்போது வேற என்ன சிம்டமோட சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னா, அபார்ஷன் வித் ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட், ட்ரைனஸ் ஆஃப் மவுத், இந்த கண்டிஷன்ல நம்ம கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அபார்ஷன் வித் ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின், இதுலயும் சிங்கிள் ரெமடி வந்து நமக்கு நக்ஸ் மஸ்கெட்டா இருக்கு. அபார்ஷன்லயே வந்து ஃபால்ஸ் லேபர் பெயினோட வருவாங்க இல்லைங்களா? ஸோ ட்ரூ லேபருக்கும் ஃபால்ஸ் லேபருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் லேபர் பெயின் இர்ரெகுலரா அந்த பெயின் இருக்கு, ஃப்ரீக்வன்சி வந்து ரெகுலரா வராம கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கு அப்படிங்கும்போது இது அபார்ஷனோட வரும்போது நம்ம இது கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரைனஸ் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா இந்த ட்ரக்கோட கோர் ரெமடியாவே, கோர் சிம்டமாவே நம்ம பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரெக்னன்சில இந்த ஃபுல்னஸ் சொல்லியிருந்தோம், ரொம்ப ஒரு செட்டேட்டிவ் ஃபீல், ரொம்ப செட்டேட்டியா எதுவுமே சாப்பிட பிடிக்காம இருக்கக்கூடிய டைம்ல நம்ம நக்ஸ் மஸ்கெட்டா சொல்றோம். சோ அதுக்கப்புறம் மைண்ட் லெவல்ல பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஆப்சென்ட் மைண்டட்னஸ், தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம எங்க இருக்கோம், இது எந்த இடம், இது நம்ம வீடு தானா, இது நம்ம பெட்ரூம் தானா, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பண்றாங்க இல்லைங்களா? என்ன இது புதுசா இருக்கு, ஒரு கான்சியஸாவே அந்த ஃபீல் இருக்க முடியாது, ஒரு அவேக்கன் அந்த நேச்சரே அங்க இருக்காது, நார்மலாவே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்சென்ட் மைண்டட்னஸ்க்கு இது கொடுக்கலாம். ரூப்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்சென்ட் மைண்டட்னஸ் வேக்கிங் ஆன் டசன்ட் நோ வேர் ஹி இஸ் ஆர் வாட் டு ஆன்சர். தூங்கி எந்திரிச்சோனே என்ன நடக்குதுன்னே தெரியாம இருப்பாங்க. இது வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம், ஒரு சில டைம் சிச்சுவேஷன் நம்ம மீட் பண்ணிருப்போம். பட் நக்ஸ் மஸ்கெட்டா வந்து இது ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமா தெரியும். ஸோ அப்ப அதுக்கு வெயிட்டேஜ் அதிகம். அந்த மாதிரி டைம்ல நம்ம இது கொடுக்கலாம். வேற யாரு கொடுக்கலாம்னா, பிரெக்னன்சிலேயே வந்து பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. பிரெக்னன்சி ரொம்ப வீக் ஈகோங்கிறதுனால ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்னா ஒரு டைம் ஒரு பர்சனாலிட்டியில இருப்பாங்க, அந்த அன்னியன் மாதிரி கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிரெக்னன்சில வரக்கூடிய பர்சனாலிட்டி டிசார்டர் கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் ரூப்ரிக் ரெமடியாவே நம்ம அதை பார்க்க முடியும், சேஞ்ச் பர்சனாலிட்டி ஆஃப் பிரெக்னன்சி டியூரிங். அதுல சிங்கிள் ரெமடி நக்ஸ் மஸ்கெட்டா. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் ஆஃப் மைண்ட் பிரெக்னன்சி டியூரிங், அதுலயும் சிங்கிள் ரெமடி நக்ஸ் மஸ்கெட்டா. ரூப்ரிக் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருந்தாலும் அதோட தீம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். த்ரெட் அப்படியே எடுத்தீங்கன்னா அதே மாதிரியே வந்துட்டே இருக்கும், போர்வையா வந்துட்டே இருக்கும். சோ அந்த இடத்துல நம்ம நக்ஸ் மஸ்கெட்டா கொடுக்கலாம். வேற யாரு கொடுக்கலாம்னா, வெர்டிகோல ரொம்ப இன்டாக்சிகேட்டட் ஃபீலிங்கா இருக்கும். இன்டாக்சிகேட்டட்னா இது ஒரு போதையில இருக்க மாதிரி, ரொம்ப கிடினஸா இருக்கும், அதோட தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப தூக்கம் அதிகமா இருக்கும். இந்த ஸ்லீப்பினஸ் வித் இன்டாக்சிகேட்டட் ஃபீல் இன் வெர்டிகோ அப்படிங்கிறது நக்ஸ் மஸ்கெட்டா சிங்கிள் ரெமடியா நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, குவைட் சில்ட்ரன், ரொம்ப சைலண்டான ஒரு குழந்தை, ஆனா அந்த குழந்தைக்கு அட்டென்ஷன் டெபிசிட் ப்ராப்ளமா இருக்கு, கான்சென்ட்ரேஷன் வந்து இஷ்யூஸா இருக்கு, ஒரு படிக்கும்போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா ரொம்ப அமைதியான குழந்தை சார், ரொம்ப செமத்தான குழந்தை, எந்த சேட்டையும் பண்ணாது, ஆனா ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்குது, கான்சென்ட்ரேஷனே வந்து இஷ்யூவா இருக்கு, அட்டென்ஷனே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. டீச்சர்ஸே சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட, கிளாஸ்ல வந்து அமைதியான பையனாதான் இருக்கான், அந்த ஹைப்பர் ஆக்டிவ் எல்லாம் இல்ல, அமைதியான பையனாதான் இருக்கான், ஆனா எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், படிக்கிறதுலயும் ஸ்லோவா இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம வெரைட்டா எந்த அளவுக்கு யோசிப்போமோ அதே அளவுக்கு வந்து நம்ம நக்ஸ் மஸ்கெட்டா யோசிக்கணும். நிறைய டிஸ்லெக்சியா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நக்ஸ் மஸ்கெட்டா வந்து இண்டிகேட் ஆகும். எப்படின்னா அவங்க நினைப்பாங்க, ஒரு வார்த்தை சொல்ல, ஒரு சென்டென்ஸ் வந்து ரீட் பண்றதா இருக்கட்டும் அல்லது நினைச்சதை சொல்றதா இருக்கட்டும், சொல்லணும்னு நினைக்கும் போது அது மிஸ்பிளேஸ் ஆயிருது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மிஸ்பிளேஸ் ஆயிரும், மாறி மாறி போயிடும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன்ல அந்த லெட்டர் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. சோ ஐ திங்க் அது வேற ரெமெடி. பட் படிக்கும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மிஸ்டேக்கா நம்ம படிக்கிறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ரொம்ப அதிகமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறாங்க, ரொம்ப அமைதியான பையன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, சோ நக்ஸ் மஸ்கெட்டா சிங்கிள் ரெமடி.
ஸோ இதெல்லாமே நம்ம நக்ஸ்மஸ்கெட்டாவோட இம்பார்ட்டன்டான ஒரு ரூபிரிக்கா நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம பேஷண்ட் நம்ம வர்றாங்க பாக்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம நக்ஸ்மஸ்கெட்டா ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நம்ம யோசிக்கணும். தேங்க்யூ எவ்ரிவன்.